பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இந்தியா வந்தப்ப நம்மள பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சரி பாட்லாம் போடாங்க தெரியாது. பாப்பாவுக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, கையில பாருங்க அட்டை அவிச்ச முட்டை 150 முட்டை இருக்குங்க. 150 முட்டையை போட்டு முட்டை கிரேவி செஞ்சு, அது மட்டும் இல்லாம 100ல இருந்து 150 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. சிக்கன் பிரியாணியோட எடுத்துட்டு போயிட்டு வீடு வாசல் இல்லாம ரோட்ல வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே எடுத்துட்டு போயிட்டு பிரியாணியோட முட்டையை கிரேவி வச்சு கொடுக்க போறாங்க. யார் கொடுக்க சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல இருந்து அஜித் மற்றும் லைசா அவங்களோட திருமண நாளுங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அதனால அவங்க வந்துட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் கொடுங்க தம்பி, சமைச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லா முட்டை பாருங்க நல்லா அவிச்சு சூப்பரா எடுத்து வந்தாச்சு. பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. சிம்பிளா டிஃப்ரெண்டா ஒரு முட்டை கிரேவி தாங்க இன்னைக்கு. வேற லெவல் கிரேவிங்க. வாங்க. இருங்க சாரணி தானே அப்படி கிளம்புங்க, ஒன்றாகாது. வீட்டை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ 100லேருந்து 150 பேருக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்துட்டு எண்ணெயை சட்டியில் ஊற்றியாச்சு. 10 கிலோ வெங்காயம் நல்லா பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கோம். அப்படியே கொட்டிப்போம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் எண்ணெய், பச்சை மிளகாவும் பழுத்த மிளகாவும் ஒரு 1/4 கிலோ போட்டுப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏங்க நாங்கள் ஈவினிங் டயத்தில் இப்போ செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலில் விட்டமின் டி வந்துட்டு அப்படியே டேரெக்டாக வெய்ய படும்போது அந்த யூவி லைட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு நிறையா அதில் இருக்கிற பூஞ்சை எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால் வந்துட்டு ரொம்ப நல்லது சொன்னாங்க. அதனால தான் வெயிலில் படுற மாதிரி குண்டா மருங்க முக்கியமாக சன்லைட்டில் படுற மாதிரி வச்சு நாங்கள் செய்கிறோம் குண்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை வகையில் வச்சுருக்கோம். பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்பாசி, இந்த பிரியாணி இலை, அப்புறமேட்டுக்கு ரோஜா இதழ் எல்லாத்தையும் போட்டுப்போம். 100 கிராம். ஆமாங்க பாருங்க, இதெல்லாம் இது போட்டால் தான் இந்த ஃப்ளேவர் வரும். ஒரு கட்டு, அப்புறமேட்டு மல்லித்தலை ஒரு கட்டு. இப்போ அரிசிங்க சரியான வெயிட்டு. காரப்பொடி சேர்த்துப்போம். இது வந்துட்டு காரத்துக்காகவும் சேர்த்துப்போம். ரெண்டாவது வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு சாப்பாட்டில் வந்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்துடும். எண்ணெயில் ஊறுறதுனால எண்ணெய் வந்துட்டு அப்படியே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. அதனால் வந்துட்டு நல்லா காரம் இறங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். 10 கிலோ இஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு 1/4 கிலோ வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். தயிருங்க சுத்தமான வந்துட்டு பசுமாட்டு தயிர் தான். ஆனால் என்ன கம்பெனிக்காரன் வாங்கி இதில் பாக்கெட் போட்டான். 4 லிட்டர் ஊற்றணும். 4 லிட்டர் மொத்தம் 4 லிட்டர். எங்கள் பிராண்டு இல்லை, இது ஆரோக்கிய பிராண்டு. நல்லா திக்கான தயிர் தான். 15 கிலோ சிக்கனு நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுத்து வந்தாச்சுங்க. இதுலேயே ஊறணும் மசாலாலே பாருங்க. நல்லா சிக்கனை வந்துட்டு பொறுமையான ஹீட்டில் மசாலாவோட நல்லா வேக வச்சாச்சு. நல்லா சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு முக்கால் தான் வந்துருச்சு. ஒரு கப்பில் எடுத்து 1 கிலோ ஒரு படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 படி தண்ணி அந்த மாதிரி. அவ்வளோதாங்க, பிரியாணி ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டு உப்பு பார்க்கணும். கடைசியில் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டி மேலே நெருப்பை கொட்டி சைடில் ரிங்கு கட்டி 20 நிமிஷம் கழிச்சு வைக்க வேண்டியதாங்க. ஒரு கிண்டிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அரிசி நல்லா ஊற வச்சாச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுப்போம். பாருங்க, அண்ணன் தான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர் பண்ணி எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இந்தியா வந்தப்ப நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயோ சொல்லுங்க, என்ன சொல்றதே தெரியல. பதட்டமா இருக்குடா. அப்படிங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படிங்க? அவங்கள அங்க பாத்துங்க. அதுல வந்து சரி. எத்தனை நாள் நீங்க பயணம்? 1 மாதம். ஆனா இப்போ வந்து 10 நாள் ஆச்சுல்ல. 10 நாள் ஆயிடுச்சு. 29 கிலோமீட்டர் ரிட்டர்ன். சரிங்க. அவங்க அக்கா லைஃப் தம்பிட்ட பிள்ளைங்க அவங்க தம்பிட்ட தம்பூர் ஸ்டேஜ் வந்து. ஓகே. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம்மு உடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அருமையாக வந்திருக்குங்க.
வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து நம்மள பார்க்க வந்திருந்தாங்க. அண்ணனுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அண்ணா திரும்ப நாள் வாழ்த்துக்களுங்கண்ணே. தேங்க்யூ வெரி மச். கவனம் பார்த்து அண்ணா பத்த வைக்கிற வாங்கடா வெட்டிட்டு தேங்க்யூ அக்கா வாழ்த்துக்களுங்கக்கா. வாழ்த்துக்கள் சொல்ல வயசு எங்களுக்கு இல்லை. இது பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் காத்தடிக்கிறதுனால பத்த மாட்டேங்குது. சாரி இல்லை அது பத்தாயிரம் பரவாயில்ல அவருங்க அது ஓகே ஏமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்கண்ணே. சரி வாங்க கை தட்டுங்க பாலா. கை கலோட சவுண்டு கிளி தட்டுக்கிட்ட கைய. ஓகே இதில் பாட்டெலாம் போடாங்க தெரியாது. அடி விசில போடல. ஓகே கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஊட்டுங்க நீங்க ஊட்டுங்க அண்ணனுக்கு. உங்களுக்கு இது மறக்க முடியாத ஒரு இதாக இருக்கும். நிறைவாக இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் சுப்பு கொடுக்குறேன். கொஞ்சம் சுப்பு பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கையில் வாங்க. ஓகே சரி உங்களுக்கு தேங்க்யூ. அப்பா முதல்ல பசிக்குது நாங்கள் ஒன்றுமே சாப்பிடலாங்க. தம்பி வாடா கொடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சூப்பர் இந்த வெட்ஸ் இதில் வந்து யூடியூப் மூலமாக அறிமுகமானேன். அண்டிலேருந்து அந்த இந்தியன் சிஸ்டர்னு சொல்லி அந்த இது மூலமாக நான் இதில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உங்களை எல்லாரும் நேராக பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சரியா சுப்பு மாமா என்ன பேர் இருக்கு தனிகலம், அப்புறம் தினேஷ் கலை, அப்புறம் சின்ன பையன். ஓகே எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க. தேங்க்யூ. நான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சமைச்சிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் எதிர்பார்த்தா கிடைக்குமான்னு தெரியல. உண்மையாக நல்லா இருக்குது. சாப்பிடுங்க. ஒரு வாய் தான் சாப்பிட்டீங்க. டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் வேறு நீங்கள் இனிப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே உணவு ரெடி பண்ணி கொடுக்க சொன்னது வந்துட்டு அண்ணன் தான். அண்ணனும் அக்காவும் தான் வந்துட்டு ரெடி பண்ணி தர சொன்னாங்க. அண்ணன் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அண்ணனே வந்துட்டு நேரடியாக வந்துட்டாங்க. வேறு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அண்ணனும் அக்காவோட திருமண நாள். அண்ணன் அஜித் அண்ணன், அக்கா வந்துட்டு லைசாக்கா 2 பேரும் வந்துட்டு திருமண நாள் வாழ்த்துக்களுங்கக்கா. சாப்பிடுங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் கொடுத்த எல்லாரும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சு நீங்கள் உங்கள் சார்பாக நாங்களே எடுத்துகிட்டு போய் எல்லோரும் கொடுத்துறோங்க்கா. நன்றியல். தேங்க்ஸ். பாருங்கள் எங்கள் ஊருக்காரங்க வந்துட்டு செய்யும் போது பார்த்தாங்க நிறைய பேர். அவங்க வந்துட்டு குண்டானில் வந்துட்டு கேட்டாங்க. சரின்னு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நல்லா சாப்பிட்டோம். பிரியாணிலாம் நிறையா போட்டிருக்காங்க. பாருங்கள் ஒரு பிரியாணி வீணாகக்கூடாது. வீணாகிடுச்சுன்னா மனசு கஷ்டமாயிடும். நான் வயிறார சாப்பிட்டு அண்ணனை வாழ்த்தணும். அஜித் அண்ணனுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு 4 குழந்தை பிறக்கணும். அது இல்லை ஃபோர்ஸ் பிறக்கணும். நான் வீடியோலாம் பார்த்தேன். 10 குழந்தை பிறக்கிற வீடியோலாம் பார்த்தேன். தெரியாது உங்களுக்கு. லெக் பீஸ் அடியில் இருக்கு தலை எடுக்கிறதால. இந்தாங்க கட்டுங்க. முட்டை ரைஸ் பத்தாது. முட்டை இந்த முட்டை கிரேவியோட வருது. ஓகே டைமில் கட்டுங்க. இந்தாங்க அடுத்த இலை ப்ரோ. நீங்கள் கட்டுங்க. அது கூட பேப்பர் கொடுத்தல. பச்சை பேப்பரு. மக்கள் பசியோடு இருப்பாங்க. பச்சை பேப்பர் கொடுத்தல. சம்பளமா சோறு கொடுத்து அப்புறம் ஒரு நாள் வேஸ்ட் ஆயிருக்கா தல. எவ்வளவு பேருக்கு நம்ம வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு நாள் வேஸ்ட் ஆனாலும் புண்ணியம் கிடைக்கும் தல. வாத்தல உனக்குலாம் பீஸ் நிறைய பீஸ் சாப்பாடு எல்லாத்துக்குமே 2 பீஸ் வைக்கிறேன் பாருங்க. ஒரு பீஸ் 2 ஒரு பீஸ் 2 பீஸ் எல்லாருக்கும் பீஸ் வரும்ண்ணே. கவலைப்படாதண்ணே. சிக்கன் நிறைய தான் போட்டு உனக்கெல்லாம் பேப்பர் நல்லா இறுக்கி கட்டுங்கண்ணே. நாங்கள் 3 4 இலை இருக்குது. ஒரு இலை வச்சுக்கோங்க. நீ ரைத்தா கட்டு விசிலுங்க. ரைத்தா கட்டு டைம் ஆச்சுப்பா. மக்கள்லாம் பசியோடு இருப்பாங்க. டக்குன்னு கட்டுங்க. கொடுத்ததான் அது. சரி
4 பேருக்கு ஐயா எத்தனை பேருங்க இருக்கீங்க நீங்க? 4 பேருங்க. 4 பேர் வீட்டில் இருக்கீங்களா ஐயா? இருங்க எடுத்துங்க பார்சல் எடுத்துறேன் இருங்க. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில்? மொத்தம் 4 பேர். 4 பேரா? யார் யாரு? வேலை செஞ்சாலே நாங்கள்லாம் வேலை செஞ்சாலும் நாங்களம்மா. யாரு வேலை செஞ்சீங்க? கணிக்கு சரி அப்போ ஓகே எடுத்துட்டு போகலாம். இருங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பார்சல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அண்ணனும் வந்தாங்க, ஹாப்பியாக சாப்பிட்டு போயிட்டாங்க. பாருங்க பார்சல் வந்துட்டு உள்ளே வந்துட்டு பிரியாணி, உள்ளே வந்துட்டு முட்டை இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கேன் நான். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஒன்று, ஜாங்கிரி ஒன்று, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு பாதுஷா ஒன்று, அப்புறமேட்டுக்கு வாழைப்பழம். பாருங்க பச்சை வாழைப்பழம், அந்த வாழைப்பழமும் கலந்தா இருக்கு. இருக்கிறத வந்துட்டு கலந்து இப்படி கொடுக்க வேண்டியதா. ஒரு வாட்டர் பாட்டில் இதை அப்படியே முடிச்சு போட்டு அப்படியே கொடுத்துருணுங்க. ஏன்னா வந்துட்டு தண்ணி இல்லைன்னா வந்துட்டு சாப்பிட்றது கஷ்டமாயிடும். மொத்தமாக எல்லாத்தையும் எங்கள் டிக்கியில் ஏற்றி காரில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். பாருங்க 150 பார்சலுக்கு மேலே வந்துருச்சுங்க. ஏன்னா டபரா திறந்து காட்டுங்க லைட்டா. அங்கே பாருங்க டபரா ஃபுல்லாக காலி. எனக்கே வந்துட்டு அதிசயமாகிடுச்சு. ஒரு சில நேரத்தில் வந்து சாப்பாடு நிறைய மீறும். நாங்கள் இங்கே இருக்கிற ஊர், இங்கே பக்கத்தில் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்துருவோம் சாப்பாடு. அவ்வளோக்கான பார்சல் போட முடியலன்னு இன்றைக்கி உட்காந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பார்சலை போட்டு எவ்வளோ தண்ணி அதனால் வந்துட்டு ஒரு ஹாப்பி தானே. இதேமாரி நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃபங்க்ஷனுக்கு எதுக்காச்சும் நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கணும், இல்லை வந்துட்டு உங்கள் மேரேஜுக்கு, இல்லை வந்துட்டு வேறு இதுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் இதுமாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சிங்கன்னா, நினைவு நாள், பர்த்டே இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் தரேன். அதில் கான்டாக்ட் பண்ணி நம்பரை கொடுத்துக்குங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ செஞ்சு கொடுப்போம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் எங்கள் வந்துட்டு மனசார செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்போங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. பார்சல்லாம் போட்டு காருக்குள்ளே வச்சாச்சுங்க. காரில் தான் எடுத்துகிட்டு போய் தரப்போகிறோம். கரெக்டாக நைட்டு சாப்பாடு மணி பாருங்கள், கரெக்டாக 8 மணி ஆகுது. இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்சல் எண்ணி தான் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு போக நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் அண்ணா எல்லோரும் சாப்பிட்டதுக்கு போக இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 124 பார்சல் இருக்குது. மற்றெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தின்னுட்டோன்னு வச்சுங்க. 150 பேருக்கு செஞ்சோம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா சாப்பாடு வந்துட்டு கண்டெய்னரில் வச்சு கட்டல. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்சல் வச்சு வாழையில் வச்சு கட்டினதுனால அப்படி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். சாப்பாடு சாப்பிடுங்க. தண்ணி உள்ள இருக்கு பாட்டி. இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா? தண்ணி பாட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்களா? வாங்க. இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா? பிரியாணி வந்துட்டு இங்கே ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. இன்னும் பார்சல் நிறையா இருக்குது. நம்ம எல்லாரும் கொடுங்க. சாப்பாடு வேணுமாண்ணா? போதுமாண்ணா? சரிங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா. ஓகேண்ணா, சாப்பிட்றேண்ணா. சரிண்ணா வாங்க. ஓகே பாய்ண்ணா. சரி ஓகேண்ணா, வாங்கண்ணா வாங்க. ஐயா அண்ணே, அண்ணா ஐயா சாப்பாடு சாப்பிட்றீங்களா? பிரியாணி இருக்கு, சாப்பிடுங்க. இன்னொன்று வேணுங்களா? அவங்க தூங்குறாங்க, எடுத்து கொடுங்க. இவங்க இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துரு. அண்ணா அண்ணா கொடுத்துரு, வச்சிரு அவங்க சொல்லிட்டாங்க. சாப்பிடுங்க, அதை வைக்கிறேன். அவங்களுக்கும் வேற யாருக்கும் சாப்பிடுங்க. இவங்களுக்கு கொடுப்போம் சாப்பாடு. ஐயா அண்ணா 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 சாப்பாடு இருக்கு, நாங்கள் சாப்பிடுங்க. பிரியாணி இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஸ்வீட் இருக்கு, தண்ணி பாட்டில் இருக்கு, உள்ள முட்டையோட வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. ஒருத்தங்க கல்யாண நாள் இன்னைக்கு போதுங்களா? சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு ஒருத்தங்களோட கல்யாண நாள்ண்ணா. குழந்தை எங்க இருக்காங்க? கொடுக்குற எங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க, எடுத்து போய் தரேன். குழந்தைக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு இருக்குங்க, சாப்பிடுங்க. பிரியாணி இருக்கு, தண்ணி இருக்கு, வாழைப்பழம், ஸ்வீட்லாம் இருக்குது. சாப்பிடுங்க. தண்ணி சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? பிரியாணி இருக்கு, தண்ணி இருக்கு, எங்க சாப்பிடுங்க. சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா?
பிரியாணி இருக்கு, சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா பிரியாணி இருக்கு, சாப்பிடுவீங்களாண்ணா? அண்ணா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்தாச்சுங்க. ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் எல்லாருக்குமே சீர்காழி ஃபுல்லாக வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நிறைய சாப்பாடு இருந்தது. என்னடா செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு மன வருத்தத்தோடு இருந்தேன். சிதம்பரம் வந்து அங்கேருந்து எங்கள் 25 கிலோமீட்டரு கார் வேகமாக ஓட்டிட்டு அவசர அவசரம் வந்து பார்த்தா எக்கச்சக்க பேருங்க அந்த கோயில் வாசல்லேருந்து இந்த சைடில் ஃபுல்லாக வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாம நிறைய பேர் படுத்திருந்தாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. கடைசி முடிஞ்ச உடனே சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. கிளம்ப போகிற நேரத்தில் ஒரு சின்ன பையன் வந்துட்டு இப்போ தான் கிளம்பி போகிறாரு. ஒரு அப்பா கூட வந்துட்டு என்ன பண்ணா, அண்ணா சாப்பாடு இருக்காண்ணா பசிக்குதுன்னு கேட்டால் மாதிரி எனக்கு ஒரு சொர்ணம் ஆகிடுச்சு. சாப்பாடுலாம் காலி ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது தெரியலன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்தா ஒரே ஒரு பார்சல் அவனுக்கு வந்துட்டு சைடில் இருந்ததுங்க. நானும் பார்க்கல, கவனிக்கல. தேடி பார்த்தா ஒரே ஒரு பார்சல் கடைசியாக இருந்தது. இந்த ஒரு பார்சல் அவன்கிட்ட கொடுத்தவொன்னு தான் ஒரு நிம்மதியாக இருந்தது. அதை இன்னைக்கு வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அண்ணா, லைசா அக்கா, இவங்க 2 பேரும் தான் திருமண நாள் வந்துட்டு முன்னிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. எல்லாருக்கும் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே செஞ்சாங்க. நம்ம வந்துட்டு ஒரு சிறு துரும்பு தான். அவங்க கொடுத்ததை நாங்கள் அப்படியே அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் சமைச்சு, அவ்வளோதான். இப்போ தான் மன நிம்மதியாக திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா நீ வந்துட்டு சமைச்சு எல்லாம் காட்டினேன், அவ்வளோ பேருக்கு சாப்பாடுன்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு தான் காட்டினேன்னு கேட்பீங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். கொடுக்கும்போது நாங்களே திரும்ப வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கே வந்துட்டு கொடுத்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கில்ட்டியாக இருந்தது. அதனால சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொடுக்கறத காட்டினோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோங்க. பாய் பாய்.